இப்போ எல்லாரோட தேவை அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், பணம். ஸோ அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டு வர்றது, நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்றத தாண்டி அதை எப்படி நம்ம காப்பாற்றி வச்சுக்கிறது. கிரெடிட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம டெபிட் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம்ல, ஜிபேல ஏதாவது ஒன்று பண்ணுவோம், மாற்றி விடுவோம். அந்த மாற்றி விடுற விஷயத்த சுபகாரியத்துக்கு பண்ணால் நல்லா இருக்கும். இது ரொட்டீனா அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, அதாவது வரக்கூடிய அந்த மகாலட்சுமியை அவங்க அழகா உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ அதை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற போது, சுத்தம் தான் முதல் ஒரு மணி அட்ராக்ஷனே. அப்போ சுத்தம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த அட்ராக்ஷன் தானா வந்துடும். கூட பூஜா அறையில வைக்கிற பணம் கூட எப்படி வைக்கணும்னா, அதை எடுத்து நம்ம சேவிங்ஸா போட போறோம்னா அங்க வைக்கணும். மந்த்லி கமிட்மெண்ட்டுக்குலாம் அந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை தூக்கிட்டு போய் அங்க பூஜா அறையில வைக்கக்கூடாது. 5 வருஷமா கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. சேவ் பண்ணி வச்ச காசை இதெல்லாம் தொழில போடுறேன், வண்டி வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன்னு போட்டு அவ்வளோ அதை லாக் பண்ணிடுவாங்க. இப்படி இல்லாமல் ஏதாவது நகை எடுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம அசட்டாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும். இன்னைக்கு நான் இந்த 1 கிராம் தங்கம் வாங்குறேன், அடுத்த மாசம் நான் 2 கிராம் வாங்குவேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட நிறைவோட சந்தோஷமா ஆகணும். நீங்க ஸ்டார்டிங் பிள்ளையார் சொல்லி எங்க போடுறீங்க, என்ன பண்ணி என்ன நினைச்சு வாங்குறீங்க, அதுதான் நடக்கும். வணக்கம். வணக்கம் சார். மேம், இப்போ எல்லாரோட தேவை அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், பணம். ஸோ அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டு வர்றது, நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்றத தாண்டி அதை எப்படி நம்ம காப்பாற்றி வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கொண்டு வர்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு சேலரி இப்பெல்லாம் கிரெடிட் ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் கையில் வாங்குவாங்க, வீட்டில் இருக்கிற மகாலட்சுமிகிட்ட கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்வாங்க. அப்படி பெண்கள் இல்லாத வீட்டில் சாமி கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக பீரோவில் இருக்கிற சாமி அது செக்ஷன் தனியாக இருக்கும், அப்போல்லாம் 3 கடவுள் வச்சு, ஸோ அங்கே வைக்கணும்னுவாங்க. அதெல்லாம் ஓகே. இப்போ கிரெடிட் ஆகிடுது நம்மளுக்கு. ஸோ அப்போது கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா, கிரெடிட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம டெபிட் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம்ல, ஜிபேல ஏதாவது ஒன்று பண்ணுவோம், மாற்றி விடுவோம். அந்த மாற்றி விடுற விஷயத்த சுபகாரியத்துக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது இப்போது வீட்டுக்கு மல்லிகை பொருள் வாங்குறது, அரிசி வாங்குறது, ஸோ இல்லை யாருக்காவது தானம் பண்ணுறது. கேட்கலாம், தானம் பண்ணுறது நம்ம கொடுக்கறது தானே, அது எப்படி நம்ம கையில் விட்டு போகிறது தானே அப்படின்றது. தானம் அந்த லிஸ்ட்டில் வராது, சரிங்களா? ஸோ அதுவும் சுப செலவுக்கு தான். சுப செலவுகள் அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த செலவுகளுக்கு ஒரு 10 ரூபா, ஒரு ரூபாவாவது மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு பண்ணலாம். இப்போ இப்போ எனக்கு 50,000 கிரெடிட் ஆயிடுச்சு, உடனே 20,000 ஒருத்தவங்க கேட்குறாங்க, ரெண்ட் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கணும், உடனே இப்போ கேட்குறாங்க, அவங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்க, இப்போதான் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட முதல்ல ஒரு 10 ரூபாய்க்கு வேற ஏதாவது சுப செலவுகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றி விடலாம். இது ரொட்டீனா அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, அதாவது வரக்கூடிய அந்த மகாலட்சுமியை அவங்க அழகா உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ உள்ள வந்துருச்சு, கிரெடிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு, நம்ம சுப செலவோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம கிட்ட இப்போ ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. இப்போ அதை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற போது, ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே வருவோம். வீட்டில் எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இல்லைன்னா அங்கே பணம் தங்காது. நீங்கள் சேடு வீடுலாம் போய் பார்த்துருக்கீங்களா? சேடுங்க அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைட்ஸ் எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருட்டாக மட்டும் விடவே மாட்டாங்க, வீட்டை இருளாக விடக்கூடாது. தூங்கும் போது கூட ஏதாவது ஒரு சின்ன லைட் போட்டிருக்கணும். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல பணம் சேரும். நீங்கள் கோவில்லாம் கூட போய் பாருங்கள், எந்த கோவில் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த கோவிலில் கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த உண்டியலில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சுத்தம் தான் முதல் ஒரு மணி அட்ராக்ஷனே. அப்போ சுத்தம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த அட்ராக்ஷன் தானாக வந்துடும். இது இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, இப்போ வீடுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இல்லை, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, எப்பவுமே ஒரு அசுத்தமாக இருக்குது, அங்கே ஆப்வியஸ்லி என்ன ஆகும், உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் நோய் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், உடல் உபாதைகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போகும். ஹாஸ்பிட்டல் போனால் செலவாகும். ஸோ இது தண்ட செலவு, இது அசுப செலவு. இந்த மாதிரி ஆகிட்டே இருந்தால் இப்போ தொடர்ந்து அதே தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சுப செலவில் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் சுப செலவுலேயே நிறுத்தணும். வீட்டில் அப்போ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் போல் எந்த ஒரு உடல் உபாதைகள் வரல, கிச்சன் மெயினாக க்ளீனாக இருக்கணும். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கணும், அங்கேருந்தும் நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்டார்டிங். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோன்னா அப்போது நம்மளுடைய கையிருப்பு எப்பவுமே இருக்கும், தண்ட செலவாகாது. ஸோ அந்த கையிருப்பை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ண ஆரம்பித்தா அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்கும்.
நம்ம வெளியே கடனே வாங்க தேவையில்லை. இப்போ கடன் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்புறம் கடன் வாங்குவாங்க. ஏன்னா கடனும் அடைக்க முடியாது. ஏன்னா இவங்க இன்னும் இதே மாதிரியான ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அது கடனும் அடைக்க முடியாது. மேற்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட் ஒரு நெகட்டிவிட்டியை நோக்கி போயிடும். ஸோ ஆரம்பம் இதை ஸ்டடி பண்ணிட்டா, சரி பண்ணிட்டா, மற்ற எல்லாமே அடுத்தடுத்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பொதுவாகவே வீட்டில் வந்துட்டு பீரோ இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாவது பணம் வைக்கணும். இப்போ நான் மாதம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 சம்பாதிக்கிறேன்னா அதுலேருந்து ஒரு 10% எடுத்து நான் பீரோவில் வைக்கணும். அப்போ தான் மாதம் எனக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வரும். மென்டலி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு தான் அப்படி ஒரு ஆசையும் வரும். அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு மணியும் சேவ் ஆகிக்கிட்டே வரும் ஒரு பக்கம். என்னைக்காவது நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்தால் யூஸ் ஆகலாம். இல்லை வந்துட்டு ஏதாவது ரொம்ப நகை வாங்குறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மணியை. ஸோ அந்த மாதிரி வைக்கிறது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லது? ஸோ அந்த மாதிரி வைக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவும். எப்பயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், உதவும். ஆனால் அப்படி எடுத்து வைக்கிறது நம்ம வந்து எடுக்காமல் இருக்கணும். அது என்னது இல்லைன்னு போட்டு வைக்கணும். இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, பூஜை அறையில் வைக்கிற பணம். நம்ம வந்து ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பூஜை அறையில் வைப்பாங்க சேலரியை, இல்லை மகாலட்சுமிகிட்ட கொடுப்பாங்கன்னு. ஸோ அது கூட பூஜை அறையில் வைக்கிற பணம் கூட எப்படி வைக்கணும்னா, அதை எடுத்து நம்ம சேவிங்ஸாக போட போகிறோன்னா அங்கே வைக்கணும். நம்ம வந்து மந்த்லி பட்ஜெட் இருக்குது, மந்த்லி கமிட்மெண்ட்டுக்கெலாம் அந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை தூக்கிட்டு போய் அங்கே பூஜை அறையில் வைக்கக்கூடாது. ஸோ அங்கே வச்சு எல்லாமே கொடுக்கும் போது எல்லாமே அது கூட போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே ஒரு நெருடலாக ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். பட் எதுவும் மூட நம்பிக்கை சார்ந்ததில்ல, நம்மளுடைய மன திருப்தியை சார்ந்தது. நம்ம இங்கே வச்சு நம்ம கொடுத்தோம், அதனால தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நஷ்டமாக போகுது, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். நம்மளுடைய அந்த மனது வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடணும். பூஜா ரூமில் வைக்கிற ஒரு சர்டன் அமௌண்ட்டை எடுத்து பீரோவில் வந்து லாக்கரில் வச்சிடணும். ஒரு 10,000 என்னுடைய சேலரி 9,000 தான், 1,000 ரூபா எடுத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும். ஓகே, நம்ம அந்த கணக்கு போடும் போதே இது வந்து சம்பளம் நான் சேவ் பண்ண போற அமௌண்ட் எல்லாம் விட்டுட்டு செலவு எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நம்ம அதை மட்டும் தான் எப்பவுமே பண்ணோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக், எனக்கு 10,000 வருது, அதில் நான் வந்து சேவிங் இவ்வளோ எடுத்து வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா முடியாது. அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படி போயிடும். எனக்கு 9,000 தான் சேலரி, அவ்வளோதான். ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்போ 1,000 மந்த்லி எடுத்து வச்சுருப்பாங்க. முடிஞ்சு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டை 1,500 2,000 அப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி போகும்போது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் என்னது இல்லைன்னு அது போடுற காசு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ அது கூட எடுத்து ஏதாவது ஒரு நகை வாங்குறதோ, இல்லை ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதோ, அப்படி பண்ணால் கடன் வந்து அவங்களுக்கு சேர போகிறது இல்லை. ஸோ அதை விட்டுட்டு வந்து அப்பப்போ எடுத்துடுறது, சேவ் பண்றதே அப்பப்போ எடுத்துடுறது. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணி வைப்பாங்க, 5 வருஷமா கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. சேவ் பண்ணி வச்ச காசை இதெல்லாம் தொழிலில் போடுறேன், வண்டி வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன்னு போட்டு அவ்வளோதான், அதை லாக் பண்ணிடுவாங்க, நஷ்டமாக்கிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஏதாவது நகை எடுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம அசர்ட்டாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும். இப்போ நகை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ நகை அப்படின்னு வாங்குறது அந்த அட்சய திருதியை அப்படின்ற ஒரு நாளில் வாங்கினா ரொம்ப வந்துட்டு நான் நிறைய நகைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான். இப்போ வந்து நம்ம அப்படி யோசிக்க முடியாது. இப்போ எனக்கு டக்குன்னு நகை வாங்கணும்னு தோணுது, அதுக்காக நான் அட்சய திருதியை வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன், என் கையில் இருக்க காசுலாம் போயிடுச்சு, வேற ஏதாவது செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் போயிடும். இப்போ எனக்கு உடனே வாங்கணும், இந்த 7 நாள் நம்ம எடுத்துக்கலாம், திங்கள் டு ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 7 நாள்ல எந்த நாள்ல வந்துட்டு நகை வாங்கினா நம்மளுக்கு சேரும்? 7 நாள்ல வந்து வெள்ளிக்கிழமை வாங்கினா சேரும். ஆனால் மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் பெரிய பெரிய ஷோரூம் வந்து ஓப்பன்ல இருக்கும். நம்ம சின்ன சின்ன வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் வெள்ளிக்கிழமைன்னா அவங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை வந்து நகை சேல் பண்ண மாட்டாங்க. லைக் அது ஒரு அட்ராக்ஷன், மணி அட்ராக்ஷன் போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை வாங்கலாம், வியாழன் வாங்கலாம். வியாழன் வெள்ளியில நகை வாங்கினா நல்லா சேரும். ஸோ அது வந்து நல்லா இருக்கும், அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு வீட்டுக்கு நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமையில அது மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்கலாம், வியாழக்கிழமையில தங்க பொருட்கள் வாங்கலாம். ஸோ என்னதான் வாங்கினாலும் இன்னொரு விஷயம் இருக்கு, வாங்கும் போது ஓகே இன்னைக்கு நான் இந்த 1 கிராம் தங்கம் வாங்குறேன், அடுத்த மாசம் நான் 2 கிராம் வந்து வாங்குவேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட நிறைவோட சந்தோஷமா வாங்கணும். சில பேர் நிறைய பேர் வாங்கும் போதே என்ன மாதிரி வாங்குவாங்கன்னா, நீ இந்த 1 கிராம் வாங்குறோம், நாளைக்கு கஷ்டத்துக்கு இது உதவும், நாளைக்கு வந்து அடகு கடைக்கு வச்சு நம்ம கஷ்டம்னா வந்து அது பார்த்துக்கலாம். நீங்க ஸ்டார்டிங் பிள்ளையார் சொல்லி எங்க போடுறீங்க, என்ன பண்ணி என்ன நினைச்சு வாங்குறீங்க, அதுதான் நடக்கும். ஸோ வாங்கும் போது இது டபுள் ஆக போகுது, இது எனக்கான ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இது எனக்கு டபுள் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு வாங்கணும். இப்போ இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு கவனிச்சேன், இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால வந்து நான் ஒரு நாள் ரேண்டமா பார்த்த ஒரு விஷயம், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு எனக்கு தோணுது, அதான் கேட்குறேன். இப்போ நகை வாங்கும் போது வந்துட்டு நீங்க வெள்ளிக்கிழமை வாங்கலாம், வியாழக்கிழமை வாங்கலாம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த டைம் இருக்குல்ல,
சூரியன் வந்து உச்சத்துல இருக்கும்போது வாங்கினா வந்துட்டு நம்மளுக்கு நிறைய நகை சேரும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? சூரியன் உச்சத்துல இருக்கும் டைம் சொல்றீங்களா, அவங்க ராசி கட்டத்துல இல்ல சொல்றீங்களா? இல்ல மீன்ஸ் அந்த இப்ப இந்த 12 மணி 1 மணி அப்படின்னா சூரியன் வந்து மேல கரெக்டா டாப்ல சென்டர்ல இருக்கும்ல. சோ இந்த சைடுல இருந்து இப்படி வரும்போது சென்டர் வரும்ல. சோ அந்த மாதிரி சொல்றேன். மோஸ்ட்லி வந்து சந்திரன் ஆதிக்கத்துலதான் அந்த பொன் பொருள் அதெல்லாம் வந்து ஆடம்பரம் அதெல்லாம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம், சாரி சுக்கிரன் ஆதிக்கம். சந்திர பகவானுக்கும் அதுல வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு. எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சந்திரன் கரெக்டா இருந்தா சுக்கிரன் சேர ஆரம்பிக்கும். இந்த சந்திரன்றது எதை குறிக்கும்? ஆஸ் ஹீலரா நான் இருக்கேன், நான் அந்த விஷயத்த பத்தி போயிட்டு இருக்கேன்ற போது சந்திரன் வந்து நம்மளுடைய மன விஷயத்தை குறிக்கும். நம்ம மனசு தெளிவா இருக்கும், கிளாரிட்டியா இருக்கும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு வேலை செய்வோம், வேலையிலேயே இன்னும் வந்து டெவலப் பண்ண பார்ப்போம், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவோம், அதன் மூலியமா வருமானத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் சந்திரன் மூலமா. சந்திரன் கரெக்டா இருந்தா, மனம் கரெக்டா இருந்தா. ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் நடந்துருச்சு, சந்திர விஷயம் கரெக்டாக எனக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆப்வியஸ்லி வந்து நம்மளுக்கு நடக்கும், சுக்கிர விஷயம் நடக்கும், பொருள் பொன் இதெல்லாம், இந்த ஆடம்பரம் இதை சேர்க்கையெல்லாம். ஸோ இப்போ இது ரெண்டும் கனெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சந்திரன் இம்பார்ட்டன்ட். சந்திரன்றது மனம், சந்திரன்றது இன்னொன்று என்ன, நைட். இந்திரன் பகல், சந்திரன் நைட். ஸோ அப்போ நைட் டைமில் நகை வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நைட் டைமில் நகை வாங்கணும். 7 மணிக்கு 6 to 7 மணி, 7 to 8 மணி இந்த டைம் பீரியட், ஒரு 6 to 8ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் பீரியட்ல நகை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சுபிக்ஷம் சேரும் அப்படின்றது அர்த்தம். அந்த நகை நிலையா நிற்கும். இது ஒரு விஷயம். சூரியன் உச்சத்துல இருக்க வேணாம், சந்திரன் தான் உச்சத்துல இருக்கு. சூரிய உச்சத்துல இருக்கிறதெல்லாம் வந்து அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய தொழில் சார்ந்து ஆக்ஷன் ஓரியன்டான விஷயங்கள் வந்து செய்யணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, சூரிய உச்சத்துல இருக்கும் போது சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தா நம்மளுக்கு சிவன் வந்து பெரிய பெரிய வரத்தை கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகம். இன்னி வரைக்கும் அருவமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க இல்லையா. அருவம்ன்றது உடல் இல்லாத நிலை. ஓ ஓகே. ஸோ அருவமா இருக்கக்கூடிய சித்தர்கள் தேவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 12 மணி உச்சகால பூஜைக்கு தான் சிவனை வந்து வழிபடுவாங்க. நைட்டா பகல்? பகல் 12 மணி உச்சகால பூஜை. 12 மணிக்கு ஒரு உச்சகால பூஜை நடக்கும் பகல்ல. அப்பதான் வந்து வழிபடுவாங்க. நீங்க எந்த விதமான சக்தியை கேட்டாலும், அது எப்படி மணி சைடு இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தொழில் சைடு இருக்கட்டும், என்ன விதமான உங்களுக்கு வந்து எனக்கு இந்த சக்தி வேணும், எனக்கு இந்த வரம் வேணும்னு கேட்டாலும் சிவன் அப்போ வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதற்கு உகந்தது. ஓகே. அது காமனா நம்ம எப்ப வேணாலும் போகலாம், இந்த நாள்ல தான் போகணும்ன்ற? எந்த நாள் வேணாலும் போகலாம். அந்த 12 மணி உச்சகால பூஜையில வந்து எல்லாரும் இருப்பாங்க. தேவர்கள், அருவமா இருக்கிற சித்தர்கள் எல்லாருமே அங்க இருப்பாங்க. எல்லா சிவன் ஆலயங்கள்லயும் இருப்பாங்க. அப்போ நம்மளும் அவங்களோட சேர்ந்து வழிபடும் போது நமக்கு தேவையான வரத்தை அவர் கொடுப்பாரு. கண்டிப்பா அது நடந்தே தீரும். நீங்களே ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, நீங்க ஏதாவது கேட்பீங்க, கேளுங்க, போயிட்டு நடக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். ரொம்ப நன்றி. நன்றி.